உனக்குயா அதுல ஏன் வணக்கம். ஆமா இது படிச்சிட்டு இருக்கேன். அதை தான் படிச்சிட்டு இருக்கு. இது நீங்க அனுப்பிச்சீங்க இல்லையா? அத படிச்சிட்டு இருந்தேன். 10 தலைப்புல அது இருக்கு. ம், ம். ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் அதை பத்தி தான் படிச்சிட்டு இருக்கிறேன். ஆழமான கேள்விகளும் பதில்களும். சரிங்க. ஆமா, அதுல இந்த முதல் பக்கத்தை அப்படியே படிப்பது சும்மா ஒரு கவர் பார்த்து 196 பக்கம் இருக்கு. ஆ, அதாவது சும்மா லேசா ஒரு பார்வை பார்த்தேன். பார்த்துட்டு சரி அதுல ஏதாவது ஒன்று எடுக்கலான்னு பார்த்தேன். இப்போ அதான் பார்த்தேன், நீங்க அனுப்பிச்சது பார்த்துட்டேன். அது அப்படியே இதுல முக்கியமான பக்கம் இது. ஆனா ஒண்ணு, நல்ல விஞ்ஞானிகள் தான் அவங்களாம் வந்து விஞ்ஞானிகள். ஆனா ஆரோக்கியம் சார்ந்து அவங்க சிந்திக்க போயிட்டாங்க. அதான் பெரிய பிரச்சனை. அவங்க வந்து புறத்தை பார்த்திருக்காங்களே தவிர ஆரோக்கியத்தை அவங்க பார்க்கவே இல்லை. அதான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆரோக்கியத்தை இவங்க பார்க்கவே இல்லை. எல்லா வெளிநாட்டவர்களும் ஐன்ஸ்டீன் உட்பட, ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் உட்பட ஆரோக்கியத்துக்கு என்ன பதில் சொன்னாங்க? பதிலே இல்லையே. ஆரோக்கியத்துக்கு யாருமே ஆராய்ச்சி பண்ணவே இல்லையே. ஹம். ஆரோ அஹ், தைரியமா பேசுறோம்ல எந்த ஆராய்ச்சியாளராலும் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் இதெல்லாம் என்னடா தொடர்புன்னு சொல்றான். கார்பன் தான் உடம்புல இருக்கு. கார்பன் ஏன் ஆரோக்கியத்தை தரலன்னு கேட்கலாம் இல்லையா? ம். கேட்டே பாக்டீரியாம்பா. உயிரை பத்தி உயிரை பத்தி பேசு. உயிருக்கு நம்ம மனதை அடிப்படையாக கொண்டவங்க. முதல்ல எந்த விஞ்ஞானியாவது ஆரோக்கியத்துக்கான கண்டுபிடிப்புல இருக்கா? இவ்வளவு நோபல் பரிசு படிக்கின்ற எத்தனையோ பிசிக்ஸ் இயற்பியல் இயற்பியல் விஞ்ஞானிகள் தேவாங்களா? ஏன் இயற்பியல் விஞ்ஞானம் பத்தி ஆரோக்கியத்தை பத்தி பேசல? விண்வெளி அப்படி இருக்கும், விண்வெளி எப்படி நியூட்டன் பத்தி பேசுறீங்க? இது எல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாத விஷயம். ஆரோக்கியமே இல்லைன்னா என்ன கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? யாரும் ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு தான் நம்ம ஃபைனலா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுதான் சொல்றேன். இப்ப அவங்களே சொல்லி என்ன நன்மை நமக்கு நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறது இல்ல. சும்மா அண்டத்தை பாரு பிண்டத்தை பாரு பேசி அண்டம் பிண்டம்னு என்னன்னு முதல்ல பேச. முதல்ல அண்டத்துக்கும் பிண்டத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பேசணுமே இல்லையா? அதைத்தான் நாம தான் பேசணும். நீ அண்டத்தை பத்தி பேசினீங்க, அப்புறம் அண்டம் பிண்டம் ஒண்ணு. நம்ம சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் தமிழர்கள் அண்டம் பிண்டம் ஒண்ணுன்னு சொல்லியிருக்கானே. அண்டத்தில் இருப்பது பிண்டம், பிண்டத்தில் இருக்கிற அண்டம். அது அதை உணர்ந்தா போதும். அப்ப இங்க இடையில பசியெல்லாம் இருக்கு. அது இல்ல, மனம் வேற ஒண்ணு திருமூலர் வந்திருக்கு. வந்து 1971 வந்து அணுவை பத்தி ஃபுல்லா எழுதிட்டாரு. அது சொல்லியிருப்பாரு அதுல. அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாக்டா பாட்டு தெரியல. 1971 பாடம்னு நினைக்கிறேன். என்னமோ இருக்கட்டும், நம்ம எல்லாம் ரைட்டு தான். அவங்க புலந்தே காமிச்சிட்டானே. அவனுக்கு வந்து வெள்ளைக்காரங்க ஜெர்மன்காரங்க வந்து அது இப்படித்தான். ஜெர்மன்காரன் வந்து கண்டுபிடிச்சி இதுல புழக்க முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே. பிளந்து காமிச்சிட்டாங்க, சக்தி வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம உடம்புல எங்க சக்தி வரும் அதை சொல்லு. நம்ம தத்துவம் பேசிட்டு இருக்கோம், செஞ்சு காட்டலையே. இல்ல, உடல் உடல் சார்ந்தது ரொம்ப மிக மிக குறைவு தான். ஆஹ் உடல் சார்ந்தது மிக குறைவு. ஆனா நம்ம வந்து இந்த புக்கை படிக்கும்போது அதெல்லாம் அந்த புக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 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 நாலேஜுக்கு வச்சுக்கலாம். ஆனா உடல் இல்லாட்டினா எதுவுமே முடியாது. ஏன்னா எல்லாமே எங்க உடலை இருக்கு? வச்சுதானே ஆரம்பிக்குது. எல்லாமே பிசிக்கல் பாடி தான். பேசிக்கே பிசிக்கல்ல பிசிக்கல். இருந்தா மென்டல், பிசிக்கல்ல இருந்தா மென்டல். பிசிக்கல் மென்டல் இப்ப அதுக்கே பாத்தீங்கன்னா இவங்க இப்போ பதில் சொல்லி. இந்த இவங்க மென்டலை பத்தி இவங்க ஆராய்ச்சி பண்ணவே இருப்பாங்க. இப்பதான் ரெண்டு ஒண்ணு வர்றானுங்க. சைக்காட்ரிஸ்ட் இப்பதான் வர்றானுங்க. சைக்காட்ரிஸ்ட் எப்படா வர்றீங்க? இப்பதானே வர்றீங்க. சைக்காட்ரிஸ்ட் அது எம்பிபிஎஸ் காரன் சைக்காட்ரிஸ்ட் படிக்கிறாங்க. அவமானம் அது. அவனுக்கு சைக்காட்ரிஸ்ட் அவனுக்கு என்ன தெரியும்? எம்பிபிஎஸ் காரன் சைக்காட்ரிஸ்ட் என்ன சம்பந்தம்? ஆனா மனிதனின் உலகம் வந்து உடலை வச்சுதானே ஆரம்பிக்குது. அதுல எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, அதுல ம். இப்ப ஒரு உயிர் உருவாகும் போதே அது கூட நோய் சேர்ந்து உருவாயிருதா? இல்ல 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 இல்ல. அஹ், அஹ். அது 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 எங்க இருந்து வருதுன்னா, அஹ், ஆரம்ப கட்டத்துல ஆரம்பத்துல உயிர் தோன்றும் பொழுது நோய் எல்லாம் கிடையாது. நோயின்னு இருந்தா உயிரை தோன்றிருக்க முடியாதே. அதுக்கப்புறம் தான் நோயின்னு ஒண்ணு வருது. அந்த வைரஸ் தான் நோயா மாறுது. இப்ப வைரஸ் இருந்துட்டு தான் இருக்குது. வைரஸுக்கே நோய் வர்றது இல்ல. வைரஸே நோய் வர்றது இல்ல. வைரஸ் பல கோடியாட்ட வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அதையும் சாகுறது இல்ல.
நான் எப்படி பார்த்து வைரஸுக்கு சாவே இல்லைன்னு தான் சொல்லலாம். அது துரத்தி வேட்டையாடுது அது. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்களே. 25,000 ஆண்டுகளாக ஒரு நுண்ணுயிர் வாழ்ந்துட்டு அது சாவே இல்லைங்கிறானே. அதே மாதிரி ஜெல்லி ஃபிஷ்க்கும் சாவு இல்லைங்கிறானே. ஜெல்லி ஃபிஷ் அது 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 தண்ணீர் மேல்மட்டத்துக்கு வந்ததே கிடையாது. அது கீழே தான் போயிட்டு இருக்கும். அதுக்கு சாவே இல்லைங்கிறான். அது பார்த்தீங்கன்னா 5 கிராம் 3 கிராம் இருக்கான். இருட்டும் பார்த்ததுல வெளிச்சதும் பார்த்ததுல அது சாப்பிடுதா இல்லையா, எங்க சாப்பிடுது, எதை சாப்பிடுது, ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா எல்லாமே வந்துங்க, எல்லாத்துக்கும் இந்த போட்டான் உள்ளே இருக்க மாட்டேன் தெரியுது. அதாவது உயிர் போட்டான் இருக்கு இல்லையா, எல்லாம் உள்ளேயே அது பண்ணிக்குது. உள்ளேயே அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே எல்லாம் பண்ணிக்குது. பிறவி நாம தான் எல்லாம் மாற்றி முடிக்கிறோம். அது எல்லாமே உள்ளே முடிஞ்சு போகுது. இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே முடிஞ்சு போகுது. அப்படித்தான் அதுக்கு எங்க அதுக்கு இலகா நீ சொல்ற மாதிரி அது கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க. பைத்தியக்கார கூட்டம் இதெல்லாம். சரி, இப்ப அந்த இதுல நைட்ரஜன் பத்தி என்ன சொல்றாருங்க அவரு? நைட்ரஜன் பத்தி என்ன சொல்றாரு? நைட்ரஜன் 7வது ஸ்டேட்டு. நைட்ரஜன்கிறது 7வது ஸ்டேட்ல ஆட்டம்ல வந்து 7வது வரிசையில வருது. கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8 வருது. நைட்ரஜனை பத்தி என்ன சொல்றாரு? நைட்ரஜன் தான் அடிப்படைங்கிறாரா? அதான் இல்ல, இந்த அறிவு சார்ந்த உயிரினங்களுக்கும் நைட்ரஜனுக்கும் தொடர்பு இருக்க மாதிரி தான் எழுதியிருக்காரு. அதுல அது என்ன, நான் ஃபுல்லா படிக்கல, நேத்து தான் அந்த புக்கு வந்து நெட்ல கிடைச்சது. இல்ல, நைட்ரஜன் தான் அடிப்படை. நைட்ரஜன் இல்லைன்னா ஒண்ணு, அதாவது OCHN, ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன். ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் நாலும் சேர்ந்தது தான். இதுல வந்து எல்லாமே ஆட்டம்ல தான் இருக்குது. எல்லாம் ஒளியா தான் இருக்கு. எல்லாம் ஒளி தான். ஒளி சேர்ந்து உருவம் மாறுது. எல்லாம் ஒளி தான். ஆக்சிஜன்ங்கிறீங்க, ஆக்சிஜன் என்ன? பேர்தே வச்சிருக்கேன், அது ஒளியோட இன்னொரு பிரிவு தானே. ஆக்சிஜன்ங்கிறது ஏட்டம்னா ஒளி தானே. அப்ப என்னது? புரோட்டான் நியூட்ரான் தானே ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும் பிரபஞ்சத்துல. அந்த ஏட்டம் அணுதான். எல்லாமே அணுதான். அதான் அணுன்ட்டான ஆதி அணுங்கிறான், ஆதி அணுங்கிறான். அதெல்லாம் ஆதி அணுன்னு சொல்றானா இல்லையா? இல்லாம. ஆனால் என்னன்னா, நமக்கு அந்த ஆரோக்கியத்தோட பொருத்தி பார்க்க தெரியாத மாட்டிக்கிட்டோம். அதெல்லாம் செய்து காட்டுறாம போயிட்டோம். நமக்கு செய்து காட்டுறதுக்கு நேரம். அதுக்கு வெள்ளைக்காரன் வந்து முடிச்சுட்டு போயிட்டான். 400 வருஷம் அவன் வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டான். 400 ஆண்டை இந்தியாவுக்கு எடுத்திருக்கான். இப்ப நம்ம வந்து பசும செலுத்தரமே செஞ்சு பார்த்துட்டோமா நாம? 5000, 6000, 7000 இரும்புவே செந்தூரம் பண்ணி பார்த்துட்டோம். இரும்பு வந்து செந்தூரம் பண்றது கண்டுபிடிச்சது யாரு? தமிழர்கள் தானே. செந்தூரம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்புவே என்ன கிட்ட தெரியுமா? இரும்புவே கெமிக்கல் ரியாக்ஷனை மாத்தி இயற்பியல் பண்பு வேதியியல் பண்பா மாத்திருக்கான். அதை வேதியியல் பண்பா மாறுகின்ற பொழுது அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குண்டூசி முனையில் 1000 துகள் இருக்கும். 1 கோடி துகள் இருக்கும். அதுதான் நானோ. நுண்துகள்ங்கிறான் இல்லையா? நுண்துகள்ங்கிறது தமிழ்ல, ஆங்கிலத்தில், இங்கிலீஷ்ல நானோ, தமிழ்ல நுண்துகள், இம்மித்துகள். அப்ப செராமிக்ங்கிறது நுண்துகள் தான். செராமிக்னு சொல்றோம் இல்லையா? செராமிக் வந்து என்ன மாதிரி வேதியியல் பண்பு. செராமிக்னு சாதாரண விஷயம் இல்லை. அது சுட்டு எடுக்கிறப்ப வேற பண்பா மாறிடும். அது வந்து ஆரம்பத்துல ஒரு முறையா இருக்கும். சுட்டு எடுக்கிறப்ப வேற கலரே மாறுது. கருப்பா இருக்கிற மண் சுட்டு எடுக்கிறப்ப சிவப்பா மாறுதுன்னா அது என்ன? அது செராமிக்கா மாறுது. செராமிக் மாறுப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ள மண்ணு சிலிக்கான் பூரா இருக்குது. உருக்கி ஒட்டிக்குது. அவ்வளவுதான். அது ஒரு பக்குவத்துல எடுத்துருவான். அதுக்கு மேல விடமாட்டான். அந்த 1000 டிகிரிக்குள்ள நிறுத்திடுவான். அதுக்கு மேல போச்சுன்னா உரு தெரியாம போயிடும். அதையும் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. சும்மா எல்லாரும் பானை சுடுறதுக்கு டெம்பரேச்சர் பார்த்துட்டே இருக்கணும். அது 1000 டிகிரிக்கு மேல போச்சுன்னா உருகி போயிடும். ஒரு சிலிக்கான் மண்ணே உருகிடும். அதுக்குள்ள இருந்துக்கு தெரியுமா? நீ பானை டங்குன்னு சத்தம் வருது. அதுல மெட்டல் நிறைய இருக்குது. அதுதான் பானை டங் சத்தம் வரும். எல்லாம் மெட்டல். அது பூரா மெட்டல். மெட்டல்னா உலோக மெட்டல் கலந்துருக்குது. முழுக்க அலுமினியம் அதுல கலந்துருக்குது. களிமண்ல பாதி அலுமினியம் தான். பிரிச்சு எடுக்க முடியாது. களிமண் சொல்றோம் இல்லையா? கிளே. களிமண் பூராமே மணலும் அலுமினி துகளும். அது செலவு அதிகமா இருக்குன்னு பிரிச்சு எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் மலையிலிருந்து பாக்சைடுங்கிற தாக்கத்தை வெட்டி எடுக்கிறது. அப்புறம் ஆரஞ்சு நேரத்தில் இருக்கும். ஆரஞ்சு ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடா இருக்கு. அலுமினியம் ஆக்சைடு தான் அது எல்லாமே. சில நேரத்துல கார்பனேட்டா இருக்கும், சில நேரத்துல ஆக்சைடா இருக்கும். ஆச்சரியமா இருக்கு. இயற்கை என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. சில நேரத்துல கார்பனேட்டா இருக்கும். கார்பனேட்டா அந்த ஓர் கல்லு மாதிரி இருக்கும். சில நேரத்துல ஆக்சைடா இருக்கும். அப்படி கண்டுபிடிக்கிறது. சில ஆக்சைடுன்னு பார்த்தோன்னா அதுவே ஆக்சைடு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சிஜனோட சேர்ந்து வெதி புரிந்து
இதா மாறுது, வேதியியல் பண்பை மாறு, இயற்பியல் பண்பை இழந்து வேதியியல் பண்பை மாறுறப்ப விசித்திரமான பண்பெல்லாம் இருக்கும். அதனாலதான் அதனாலதான் நம்ம வந்து இதை செய்ய போறோம். இப்ப கூட கலிபோர்னியா இது பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில வந்து நானோ பார்ட்டிகளை பயன்படுத்தி காத்து இருக்கிற தண்ணீர் எந்த செலவு இல்லாம பிரிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கு. இது வந்து இயற்பியல் விதிக்கு இயற்பியல் நாம் நினைக்கிற இயற்பியல் விதிக்கு மாறான இருக்குங்கிற. இயற்பியல் விதிக்கு மாறான இருக்கிறது இல்ல, அது இயற்கை விதியில ஒண்ணு நடக்குது. அது இயற்பியல் விதிக்கு மாறுது மாறாம இருக்கிறதா கிடையாது, அது ஒரு இயற்கை தான். பார்க்க குவாண்டம்ங்கிறது இயற்கை தானே, இயற்கை விதியினுடைய இன்னொரு பண்பு தான். அதெல்லாம் எல்லாம் இயற்கை சட்டம் தான். ஈர்ப்பு விசை இயற்கை சட்டம் தான், ஒளி வளையது இயற்கை சட்டம் தான். நீ 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 ஒத்துக்கலன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஆளுக்கு பயந்து ஏன் போய்த்தானே நீங்க போயிட்டாரு. இதுல ஆ, நீங்க இந்த எந்த வீடியோல சொன்னீங்கன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஆ, நீங்க இப்ப நம்ம தண்ணியை பத்தி பேசுறதுனால அதை நான் கேக்குறேன். ஆ. இப்ப நீங்க காற்று தண்ணி இல்லாம காற்றுல இருக்கும்போது நீங்க வந்து ஒரு 50 கிராம் 50 ml 50 ml 60 ml வந்து நம்ம உடம்புல இருந்து நம்ம சிறுநீர் வந்து கழியறது வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆமா, சொல்றீங்க. அமைதியா இருக்கிறப்ப சிறுநீரே கழியும். அமைதியா இருக்கிறப்ப சிறுநீரே கழியும். அது உறிஞ்சிக்கும், காத்துல இருந்து அப்ப உறிஞ்சி அது வந்து சிறுநீர் போகும். இப்ப நம்ம நம்ம உடம்பு வந்து காற்றுல இருந்து நீரா சிறுநீருங்கிறது நீர் தானே. நம்ம என்ன தண்ணி ஆ, குடிக்காதப்ப நீர்ல இருந்தானே காத்துல தானே வாழ்றோம். ஆமா ஆமா. ஸோ அதே அது மாதிரி அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது 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 இருக்குது. அது இருக்குது, அது பண்ணிரு, அது பண்ணும். நம்ம உறிஞ்சி தள்ளிடும், அப்ப நமக்கு தேவையான ஏங்க, இப்ப என்ன சொல்றீங்க, நானோ பார்ட்டிகள் வந்து காற்றுல இருக்கிற ஈரப்பத்தை ஊற்றி, அப்ப நம்ம உடம்பு நானோ பார்ட்டிகள் தானே. நம்ம உடம்பு நானோ பார்ட்டிகள் எல்லாமே நானோ துகள். துகள் தான். துகள் வந்து இறுகி அதான் அங்கங்க நம்ம சௌமை. இந்த பழைய இந்த முத்திரைகள்லாம் இப்போ இது பண்ணும்போது அதுல நீர் முத்திரைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது ம். நம்ம எவ்வளவு அறிவியல் படி எவ்வளவுன்னு தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நீர் முத்திரை பண்ணும்போது நம்ம உடம்பே தானே நீரை வந்து பெருக்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அறிவியலா பேசணுங்க. நம்ம உடம்பு வந்து ம் நம்ம 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 உடம்பு வந்து மெலோனோசைட். இந்த மெலோனோசைட் நானோ பார்ட்டிகளா இருக்கு. சோடியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, ஃபெரைட் இருக்கு. மூணு சேர்ந்ததுன்னா காந்தமா மாறிடும். ம் 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 ம். காந்தம் நம்ம உடம்பு காந்தத்துல இயங்கிட்டு இருக்குது. நம்ம உடம்பு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல இயங்குது. இல்ல, தாவரத்துல இருந்து வந்திருக்கும் இல்லையா. தாவரம் வந்து வெளிச்சத்தை இருக்கிற மாதிரி அதுல இருந்து நம்ம வந்திருக்கிறப்ப நம்ம இதா மாறிடுது. அதே சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் மூணு நம்ம உடம்புல இருக்கு. அது என்னவா மாறுதுன்னா இந்த துகளா மாறுறப்ப வேதியியல் பண்பு மாறிடும். வேதியியல் பண்பு விசித்திரமா நான் வெளியிருந்து இழுத்து உள்ள தள்ளிடும். எல்லாமே நடக்கும். தண்ணி உண்டாக்கி என்ன வேணாலும் உண்டாக்கிக்கும். நீ யாரையுமே கேட்க தேவையில்லை. யாருமே இது ஏன் தாவரம் இப்ப தாவரம் ஏன் செயல்படுது நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிற. அதே தான் மனிதன். அது அதுக்கு நீ விளக்கம் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கலாமே தவிர விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் விளக்கத்துல எல்லாம் அடக்க முடியாது. இயற்கை நடப்புக்கு எல்லாம் வந்து இயற்கை நடப்பெல்லாம் நீ புரிஞ்சுட்டு அதன்படி போறையா வா. அல்ல அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போற நீ. என்ன என்ன பிரச்சனைக்கு தீர்வு கண்டா. அமைதியே உலகம் அமைதியே இல்லையே. இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கணும். எது தண்டம், அத்தனை தண்டம். நல்ல வேளை இது ஒண்ணுதான், இந்த தகவல் தொடர்பு சாதனம் மட்டும்தான் உருப்படியா இருக்கு. எத்தனை ஆளை கொல்றதா. ஆளை கொலை செய்யறதுக்கு தானே எல்லாம் இருக்கிறீங்க. அப்புறம் காகித பணத்தை அடிச்சு வச்சுட்டானுங்க. காகித பணம் வேற ஒண்ணும் இல்லை. காகித பணத்தை அடிச்சு வச்சுக்க வேண்டியது. பேசுங்க. அந்த நைட்ரஜன் பத்தி என்ன சொல்றாரு. அது அப்படி இருக்குதா, படிச்சு காட்டுங்க. நான் படிச்சிட்டு இருந்தேன். எத்தனாம் பக்கம் வருது அது. 196 பக்கம். அது இப்போ ஒரு பார்த்துருவோம். கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறாரா, பிரபஞ்சத்தை எவ்வாறு தோன்றியது, அறிவார்ந்த வேறு உயிரினங்கள், அதுலயே வருது. அறிவார்ந்த ஆமாய்யா ஆமா ஆமா அதுலதான். இப்போது உயிர்களை பற்றிய பார்க்கலாம். ஒழுங்கற்ற ஒரு நிலைமை போக்குக்கு எதிராக சென்று கொண்டிருக்கின்றன. ஒழுங்காவே உள்ள ஒரு அமைப்பாக உயிரினத்தை வர்ணிக்கலாம். அதோடு அது தன்னைத்தானே நகலெடுத்து உள்ளவும் செய்கிறது. தன்னை போன்று ஆனால் தன்னை சாராமல் சுதந்திரமாக தனித்து இயங்குகின்ற ஒழுங்காக உள்ள அமைப்புகளை அதனால் உருவாக்கிக் கொள்ள முடியும். அதை செய்வதற்கு அந்த அமைப்பு உணவு, சூரிய ஒளி, மின்சக்தி போன்ற ஒழுங்கமைவுடைய
இருக்கும் ஆற்றலை ஒழுங்கற்ற நிலையை கொண்ட வெப்ப ஆற்றலாக மாற்ற வேண்டும். அப்படி செய்யும் போது அது தன்னுடைய ஒழுங்கு நிலையையும் தன் வாரிசுகளின் ஒழுங்கு நிலையும் அதிகரித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் சுற்றுப்புற சூழலில் ஒழுங்கற்ற நிலையை அதிகரிக்கவும் வழிவகுக்கும். உயிரினம் இயன்றவுடன் நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற அணுக்களோடு சேர்ந்த கார்பன் அணுக்களின் சங்கிலி தொடர்தான் உடனடியாக நம் நினைவிற்கு வரும். சிலிக்கான் போன்ற பிற வேதியியல் அடிப்படைகளோடும் உயிரினம் இருக்கக்கூடும் என்று நாம் அனுமானித்தாலும் கார்பனுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஏனெனில் கார்பன் மிகவும் நேர்த்தியானது. கார்பன் உள்ளவை சிறிது வேறுபட்டிருந்தாலும் அதன் அணுக்கரு குறைந்துவிடும். மேம்பாக பார்த்தால் பிரபஞ்சம் மிகவும் நேர்த்தியாக வடிவமைப்பு போல தோன்றலாம். மனித இனத்தை ஐயா நான் ஒண்ணு படிக்கிறேன். என்ன எந்த பாயிண்ட்னா, ஒரு மனித முட்டை அல்லது விந்துவில் உள்ள டிஎன்ஏ 300 கோடி நைட்ரஜனை அடிப்படை கூறுகளை கொண்டிருக்கும் அப்படிங்கறது ஒண்ணு சொல்றாரு. அதுக்குதான் இன்னொரு பேரு புரோட்டீன் பேரு. அது பேரு அந்த புரதம் சொல்றாலே அதுதான் அது. ஆனால் இவற்றில் இருக்கும் பெரும்பாலான தகவல்கள் பயனற்றவை. அதனால் நம்முடைய மரபணுக்களில் இருக்கும் உருப்படியான தகவல்களில் எண்ணிக்கை 10 கோடி பிட்டுகள் அளவில் இருக்கும். ஒரு பிட் என்பது கணித தகவலின் அடிப்படையில் அலகு ஆகும். ஒரு கேள்விக்கு ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிப்பதற்கு சமான அலகு இது என்று கூறலாம். ஒரு வழக்கமான கதை புத்தகம் 20 லட்சம் பிட்டுகள் கொண்டிருக்கும். அதன்படி ஒரு மனிதன் 50 ஹாரி பாட்டர் கதை புத்தகங்களுக்கு சமமானவன். சரிங்க, இதை நான் இப்ப படிச்சு பாக்குறேன். நேத்தான் டவுன்லோட் பண்ணேன். பிரபஞ்சத்தில் அது வருதான் பொருட்களும் இருப்பதிலே எளிய தனிமமான ஹைட்ரஜன் மற்றும் இருந்திருக்கும். ஹைட்ரஜனில் அதிகரிப்பு மட்டுமே இருக்கும். ஹைட்ரஜனில் அதிகரிப்பு ஒரு கீழே வருதா? பிரபஞ்சம் மேலும் தொடர்ந்து உருவாது. எங்க வருது? எத்தனை பார்க்கும்போது நானும் பேச பார்த்தேன். அது மட்டும் இருந்தா போதும். நான் பார்த்து உங்களுக்கு அந்த பேஜ் பிரிண்ட் இது 87 வருது. நீங்க பேசுறது 87ஆம் பக்கம் வருது. 87 ஆமா ஆமா, அது வந்து எத்தனாவது பக்கம்? 90. நான் பேசுனது வந்து 90. 90ல கடைசி இதுல ஒரு மனிதனின் முட்டை அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஆமா ஆமா, ஒரு மனிதனின் முட்டை அல்லது விந்துவில் உள்ள டிஎன்ஏ 300 கோடி 300 கோடி ஜோடி நைட்ரஜன் அடிப்படை கூறுகளை. ஆமா, மனிதனுடைய விந்தனே பூரா நைட்ரஜன் தான், புரோட்டீன் தான். புரோட்டீன் அது பேர் நைட்ரஜன் புரோட்டீனை அதாவது சுத்தரத்தம். அதாவது சுத்தரத்தம் இல்லைன்னா நம்ம செத்துருவோம். அது மட்டும் இல்ல,
அந்த உயிரணு இருக்கு இல்லையா? பெண்ணுக்கு வந்து சினைமுட்டை உற்பத்தி ஆகணும். ஆணுக்கு வந்து விந்தணு உற்பத்தி ஆகணும். விந்தணுன்னு ஒண்ணு உற்பத்தி ஆகல அப்படின்னா மனுஷன் செத்துருவான். அப்ப அந்த நைட்ரஜன் உள்ள போயிட்டே இருக்கணும். நைட்ரஜன் உள்ள போயிட்டே இருந்ததுன்னா அந்த இயற்கை நோக்கமே மனிதனுக்கு இயற்கை நோக்கமே இனப்பெருக்கம் தான். இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கணும். அவ எந்த வயதிலையும் இனப்பெருக்கம் பண்ணணும், எந்த வயதிலையும். அதனாலதான் நீங்க ஒரு 80 வயசு மனிதனில் இருக்கிற ஆண் ஆண் 80 வயது ஆடருடைய விந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உயிரினம் இருந்துட்டு தான் இருக்குது. அதை தூக்கி சினைமுட்டையில சேர்த்துனா குழந்தை உண்டாயிருமே. அது நடந்துட்டே இருக்கு. இனப்பெருக்கத்துக்குள்ள வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. அது ஏன் அப்படி பண்ணோட நிறுத்திட வேண்டியதானே? 20 வயசுக்கு அப்புறம் நிறுத்திட வேண்டியதானே? அது என்ன பெண்ணு சுத்தமாயிட்டா பெண்ணுக்கு சினைமுட்டை உற்பத்தி ஆகும். அதான் விஷயமே. உணவு பழக்கத்தின் காரணமாகத்தான் எல்லாமே கெட்டு போகுது. விஷமாகுது இல்லையா? உடம்பு விஷமாகுது இல்லையா? உடம்பு விஷமாகிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் அந்த அர்னால்ட் லெக்ரேன் வந்து அந்த பெண்களும் நீர் உணவு முறையை பயன்படுத்தி பயன்பெறலாம். நீர் உணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அர்னால்ட் லெக்ரேன் கூறுகிறார். கழிவு வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது குழந்தை வந்து தங்குற இடம் தான். கருப்பை பைங்கிறது குழந்தை வந்து தங்குற இடம். தங்குற இடம் வந்து தூய்மையா இருக்கணும் இல்ல? அது வந்து உற்பத்தியை பண்ற இடம் இல்ல, குழந்தை வளர்ற இடம். நாற்றாங்கால் இருந்து தனியா ஒரு இடத்துக்கு வருது. சினை குழாய்ன்னு சொல்றோம் இல்லையா? பெண்ணுடைய சினை முட்டை கிளம்பி வருது. பெண்ணுடைய சினை முட்டை கிளம்பி வந்துன்னா 24 மணி நேரத்துல செத்து போயிடும். ஆனா ஆணுடைய சினை போச்சுன்னா நேரம் அந்த குழாய்க்கு போயிடும். நேரே குழாயில் போய் அது என்னது சினை குழாயில் போய் நின்றுட்டு இருக்கும். அது ஒரு 5 நாள் 6 நாள் இருக்குங்கிறேன். படிச்சு பார்த்தேன். 5 நாள் 6 நாள் இருக்குங்கிறேன். அவளுக்கு தினம் வந்துட்டு இருக்கணும். வந்து அப்ப சேர்ந்துச்சுன்னா அங்க ஒரு வாரம் இருந்து நாற்றாங்கால், அங்கதான் நாற்றாங்கால் உருவாகுது. உருவாகி பெருசாகிறப்ப அங்கிருந்து நேரம் வந்து இதுல விழுந்துருது. கற்பப்பை அப்ப சுத்தமா இருக்கணும். கற்பப்பை இன்னைக்கு 100க்கு 100 பெண்களுக்கு கற்பப்பை சுத்தமே கிடையாது. எல்லாம் ஆகாரத்தை தின்னு கற்பப்பை வரை கெட்டு போச்சு. அதுல குழந்தை பேரே வராது. தின்னு அதெல்லாம் அழுகி ஒரு பலகாரம் தாங்க. வேற என்னங்க திங்கிறாங்க? பலகாரம் திங்க எவனும் இருக்கான்? பலகாரத்துக்கு இன்னொரு பேர் தான் டிஃபன். பலகாரத்துக்கு இன்னொரு பேர் தான் மீல்ஸ். பேர் மாத்திட்டான். பலகாரம் விட்டு எடுக்குதா? பரவாயில்ல. அதனால நம்ம அதை பத்தி நான் அதை பாத்துறேன். மொத்தத்துல அவரு மேம்போக்காதான் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படி ஒண்ணு பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம தேவையானது மட்டும் எடுத்து புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நம்ம அந்த புக்கோட நல்ல செய்தி தான், ரொம்ப நல்ல செய்தி தான். ஆரோக்கியத்துக்கு தொடர்பான செய்திகள் அது பாரு, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுதான் சொல்றாங்களே, 3 ml 4 ml சுரக்குது விந்து. மனிதனுடைய உயிரணு 5 ml 6 ml சுரக்குது. அது குழந்தையில இருந்தே அடிப்படையா இருக்கு. அதுல வந்து பல லட்சம் கோடிங்கிற நம்ம சொல்றது பார்த்தாவே 300 கோடி சாதாரணமா? யாரு அளந்து பார்த்தாங்க? யாரு அளந்த? எதுக்கு? அதுக்கு ஒரு கவுண்ட், ஏதாவது ஒரு கவுண்ட் இருக்கும். வரையமா ஏதாவது ஒரு கவுண்ட் ஏதாவது வச்சிருப்பாங்க. அதை வச்சு இத்தனை துகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வச்சு சொல்றாங்க. அது நானோ பார்ட்டிகல் தான். அதெல்லாம் அந்த அளவு வச்சுதாங்க எண்ணம். நானோமீட்டர் தான் சொல்றேன். நானோமீட்டர் தான். அது அப்படியே பெருசாக்கிட்டு போனா கடைசியில கேலக்சி வரைக்கும் போகும். எங்க போகுது? ஒரு எண்ணம், அது ஒரு எண்ணம், அப்படியே போயிட்டே இருந்தா கேப், அப்புறம் அகலம், அப்புறம் பெருசு, புரோட்டான், எலக்ட்ரான், அப்புறம் இப்படியே போக அப்புறம் இப்படியே கடைசியில் எங்க வந்துட்டு பெருசாகும். அப்புறம் நேரம் ஆட்டம், அப்படியே கடைசி மார்ஸுங்கிற பிளானட் இப்படியே போட கடைசியில எங்க போக்கு கேலக்சி, கடைசியில மில்கி வே வரைக்கும் அகலமா போகுது. அது அகலமாக தூரம் அதிகமாகுது டைம், நேரம் அதிகமாகுது. அவ்வளவுதான். நேரம் புள்ளியா இருக்கிறப்ப நேரமே கிடையாது. அதுதான் அவங்க சொல்றாங்க. அதான் அந்த அவர் ஒற்றை புள்ளி தானே சொல்றாரு. யாரு? ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். ரொம்ப அருமை. ஒற்றை புள்ளி.
அப்ப ஒற்றைப்புள்ளி என்ன எடையா அஹ் இருந்திருக்கும்? அப்ப கணக்கு கணக்கு போட்டு பாருங்க. அந்த ஒற்றைப்புள்ளி எத்தனை எடையா இருந்திருக்கு? கற்பனையே பண்ண முடியல. அப்ப கம்ப்ரஸ் ஆகிருக்குது. என்னது? அழுத்தப்பட்டு ஒற்றைப்புள்ளியா மாறி இருக்கு. அதுல இந்த பெருவெடிப்பை பத்தி எழுதியிருப்பாரு. அதுல வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு பாருங்க முதல் படத்துக்கு வரும்போது. படிச்சு பாத்துறேன். இந்த ஒற்றை புள்ளிங்கிறது பெரிய விஷயம். அதாவது ஆதி பகவுன்னு பேரு. ஆதி பகவு, ஆதி இயற்கைன்னு பேரு. அதான் ஆதி இயற்கை. திருவள்ளுவர் சொல்றது ஒற்றை புள்ளி தான் சொல்றாரு. ஆதி பகவன் பாரு இல்லையா? ஆதி கூட்டல் பகவு. ஆதி பகவுனா பகுதின்னு அர்த்தம். ஆதினா இயற்கைன்னு அர்த்தம். ஆதி பகுதி, அதுக்கு பேர் ஆதி பகுதி. இன்னுங்கிறது இவருடைய கற்பனை. இவருடைய கற்பனை. மற்றபடிக்கு இந்த ஆதி பகவன் யாராரோ சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆதி கூட்டல் பகவு கூட்டல் இன்னுங்கிறது விகுதி, ஆண் விகுதி சொல்லி பேசுறது. அவள்னு பேசுறோம்ல, அவளே இவளே அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அவள் இவள் அப்படின்னு பேசுற மாதிரி இன் விகுதி. அது தமிழர் நாகரீகத்துல அது பெரிய நாகரீகம் அதெல்லாம். இவன் 20,000 ஆண்டுக்குள்ள எழுத்தறிவு பெற்றவன். உலகத்திலே எழுத்தறிவு பெற்றவன் இவன் தான் முதல்ல. எழுத்து வகைப்படுத்துன்னு தமிழர்கள் தான், தமிழர் நாகரீகம். இங்கிருந்து எல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க இந்தியா பூரா. அதைத்தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா, அது எங்கே வார்த்தை மறிவு போய் திராவிடம்னு மாறி போச்சு. திராவிடங்கிறது ஒரு இனமும் கிடையாது, ஒரு மொழியும் கிடையாது. அது ஒரு நிலப்பரப்பை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறது போய் கடைசியில அது குழப்பம் மாறி நாசமா போச்சு. திராவிட பகுதி அதனாலதான். இந்த ஆ, மனித இந்த பரிணாம வளர்ச்சிப்படி பார்க்கும்போது நம்ம அந்த உயிர்கள் உருவாகி அதுக்கு வந்து பகுத்தறிவு வந்து அந்த மொழியை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆச்சுன்னு தெரியல இல்லையா? எல்லாம் 1,00,000 ஆண்டுக்குள்ள அது வந்திருக்கும். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டு இலக்கண இலக்கியம் தோன்றுவதற்கு கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டு ஆயிருக்கும். அது மொழி உண்டானாலும் அது வரைமுறைப்படுத்துறதுக்கே பல கோடி ஆண்டா இருக்கும் இல்லையா? ஆமா, தொல்காப்பியம் தானே வருது. கடைசியில தொல்காப்பியம் வருது. தொல்காப்பியம் சாதாரண விஷயம் இல்லை. தொல்காப்பியத்துக்கு வயது கிட்டத்தட்ட 15,000 ஆண்டு ஆச்சு. தொல்காப்பியத்துக்கு வயது இல்லாட்டா அவ்வளவு செறிவு எழுத முடியாது. அதுலயும் குறைபாடு இருக்குது. நடந்திருக்கும். அதுலயும் குறைபாடு அதுலயும் குறைபாடு எல்லாத்துக்கும் குறைபாடு இல்லாத. அதுக்கப்புறம் தான் குறைபாடு இருக்கிற கலைஞ்சுதான் இத்தாலிய பாதிரியார் ஜோசப் பெஸ்கி அவர் வந்துதான். அவர் படிச்சுட்டு அதுல இருக்கிறதெல்லாம் எழுத்தெல்லாம் புள்ளி வச்சு எழுத்து இதை மயங்கி அதெல்லாம் கண்டுபிடிச்சு அவரே ஒரு அகராதியை போடுறாரு. தமிழர்களுக்கு முதல் கிடைத்த ஒரு அகராதியை இத்தாலி ஜோசப் பெஸ்கி தான் பண்றாரு. இத்தாலி அங்கதான் இந்த நாட்டில் தான் இந்த முடிஞ்ச போய் பாருங்க, ஜோசப் பெஸ்கி பாருங்க, அவர் சிலை இருக்கான்னு பாருங்க. எவ்வளவு தூரம்? 3 ஹவர்ஸ்ங்க. அங்க இருந்து 3 ஹவர்ஸ். அப்ப ரொம்ப தூரம். ஹங்கேரி தான் பக்கமா? ஆமாங்க, ஆமா ஹங்கேரி தான் பக்கம். அதனால அதை பாருங்க ஒரு மாதிரி. அப்ப ரொம்ப அருமையான செய்தி. அப்ப அதாவது எப்படியோ ஒன்று பூமிக்கு இங்க வந்தாச்சு. பூமியில எல்லாம் சேர்ந்துருச்சு. எல்லாம் சேர்ந்து நமக்கு இந்த மனிதன் உச்சக்கட்ட நாகரிகமா இருக்கிறதுனாலதான் இந்த ஆற்றலோடு தொடர்பு வைத்துக் கொள்றது இவ்வளவு போராட்டம். ஆற்றல் இனப்பெருக்கம் பெருக்குச்சுன்னு வச்சுங்க, உணவு பெருக்கம் இருக்காது. இனப்பெருக்கம் பெருகிட்டே போனா இனப்பெருக்கம் பெருகிட்டே போனா உணவு பெருக்கம் இருக்காது. ஆனா மனிதனுக்கு அப்படி இல்லை. இப்ப இனப்பெருக்கம் பண்ணிட்டா ஆற்றல் வந்து எடுத்துக்கிறது தான். அப்ப ஆற்றல் அளவில்லாதது இல்லையா? அப்ப இப்ப இனப்பெருக்கத்துக்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காதுங்கிறாரு டார்வின். அது கரெக்ட் தான். இப்ப நம்ம இனப்பெருக்கம் பெருகிட்டே போறோம், ஆனா உணவு பெருக்கம் நம்ம பண்ண மாட்டோம். ஏன் உணவு பெருக்கம் பண்றது இல்லைங்க? ஏன் நம்ம உணவு பெருக்கம் பண்றது இல்லை? என்ன காரணம்? ஸ்வீடன்ல இருக்கிற பூரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கானா? இனப்பெருக்கம் பண்றனா இல்லையா? ஏன் விவசாயம் பண்றது கேட்டு பாருங்க. ஏப்ப இனப்பெருக்கம் பண்றீங்களே, ஏன் உணவு பெருக்கம் ஏன் போகலன்னு கேட்டு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைம்பா. ஆனா கொள்றே இல்லையா? உடலுறவு கொள்றது மட்டும் இருக்கிற நோக்கம். உடலுறவு பண்ணா குழந்தை உற்பத்தி ஆகுமே, குழந்தைக்கு வந்து உணவு வேணும்னு எவனாச்சும் விவசாயத்துக்கு போறானா? ஏன் விவசாயத்துக்கு போறது இல்லைன்னா, அதுதான் மரபணுவிலே விவசாயம் பண்றதுக்கு. மரபணுவிலே விவசாயம் என்பது கிடையாது. இயற்கையிலே இல்லை. அதனாலதான் டார்வின் சொல்றாரு இனப்பெருக்கம் வேறுங்கிறாரு. அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா இனப்பெருக்கத்திற்கு இணையாக, அதாவது இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது. ஆகையினால் உயிர்கள் அடித்துக்கொண்டு அழியுங்கிறாரு. பாலஸ்தீனத்துல நடக்குது பாருங்க இப்போ.
கண் முன்னாண்ட பிச்சை எடுத்து வாழ்றது நீங்க பாருங்க. இந்த மாரி கோடிக்கணக்கான பேரு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அது வேற. ஒரு நாட்டை இப்படி போட்டு சீரழிக்கிறது அதாவது என்னமோ இருந்துட்டு போட்டும். என்ன பண்றான் பாருங்க. அந்த கண் முன்னாடி தெரியும். நான் இவ்வளோ செல்ஃபோன் கேமரா இருந்தங்காட்டி அடுத்த வினாடி நமக்கு வந்துருது. இந்த மாரி எத்தன கோடி பேரு துன்பத்துல எத்தன அகதிகள் இந்த இது இப்படி. இன்னும் எத்தன அகதிகள் இப்படி துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பர்மால அகதிகள் இருக்கிறாங்க. அது மியான்மர் அத விட கொடுமையான நாடு. அது அது ராணுவம் ரொம்ப கொடூரமா இருக்குது ராணுவம். எத்தன பேர் கேட்ட இந்த மதம் வேற உள்ள போகுதுங்க. இந்த மதம் இருந்துட்டாவே நாசமா போயிரும். மதம் வந்து மனிதநேயமே இருக்காதுங்கய்யா. சரி அப்ப அந்த மதவாதி இருக்கும்போது அந்த கடவுள் வந்து காப்பாத்தணும்னு அதுவும் செய்ய மாட்டேங்குதே. எந்த மதத்த நம்புறியோ, அந்த மதத்தினோட கடவுள் சொல்லியிருப்பான். அந்த கடவுள் ஏன் வரமாட்டேங்கிறாரு அங்க? உண்மையான மதவாதிகளுக்கு கடவுள் வந்து உதவணும் இல்லைங்க. யாரு தப்பு பண்றாரோ அவர போய் தண்டிக்க வேண்டியது தானே. கடவுளுக்கு யாரு தப்பு பண்றா? யார் குண்டு போட்டு அடிக்கிறாங்களே, குண்டு போடாதடா டேய்! அப்படின்னு நேரா அங்க போயிற வேண்டியது தானே. அவருக்கு போய் நீதி சொல்ல வேண்டியது தானே. நமக்கு நீதி சொல்றது ஒரு இருக்கட்டும். இங்க தான் இங்க தான் கேள்விக்குறியே வருது. அதனால எதையும் நம்பாதே அப்படிங்கிறது தான் பௌத்த மதம் அதான் சொல்லுது. நீ ஒழுக்கமா நடடாங்குது. மனிதனே நீ அறிவுள்ள மனிதனே நீ ஒழுக்கம் தான். நீ தான் மனிதன் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இத பத்தி மறுபடியும் நம்ம பேசுவோம். சரிங்களா? நன்றி.